ஒரு நோயாளிடா நீ. நீ ஒரு நோயாளி, தாய்மொழியை மறந்த தற்குறி, டிவிக்கு மாதிரி ஒரு தற்குறி கூட்டணி, ஒரு இளவும் தெரியாது. இத்தனை நாள்ல தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, வளம் என்றோ, உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? பேச மாட்டாப்ல. அவருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. இங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ? என்னத்தையாவது பேசிட்டு போறது? ஏன்னா எழுதி கொடுக்கிறவன் ஆந்திரக்காரங்க தான் எழுதி கொடுக்குறாங்களா? என்னைய ஸ்ட்ராட்டஜி யாருன்னு ட்ரம்ப், எனக்கு ட்ரம்புக்கு நான் தான் அவருக்கு எல்லா யோசனையும் சொல்றது. இந்த வரியெல்லாம் நான் சொல்லி தான் விதிச்சிருக்காப்ல. இப்ப ஓடுறாப்ல வச்சா நம்மால ட்ரம்ப போய் பார்க்க போறேன். இப்ப இங்க அக்கிரமா பூரா அறப்பைத்தியங்களெல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையோ பண்ணு. இப்ப ஒன்னொன்னா கவனி, உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டானா இப்ப நீ என்ன பண்ணிட்ட? சென்ட்ரிங் இங்க போடக்கூடாது, கொத்தனாரு இங்க செய்யக்கூடாது, தச்சு இங்க செய்யக்கூடாது, நடவு இங்க செய்யக்கூடாது, ஆடு மாடு இங்க மேய்க்கப்படாது. நீ என்ன நோய்? எந்த வேலைனாலும் கண்ணுக்கு தெரியாம போய் செஞ்சிருவோம். கக்கூஸ்கள் ஒன்னா கூட கண்ணுக்கு தெரியாம போய் கழுவிடுவோம். இப்ப தேநீர் டீ கடை வைக்கிறதான்னு நினைக்கிறேன். ஒரு டீயின் விலை என்ன? தேநீரின் விலை என்ன? 15 ரூபா. யார் வச்சிருக்கா? நீ மலையாளி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்ட. இப்ப பூரா ராஜஸ்தான்காரன். ஒரு தேநீரின் விலை 15. ஒரு 1000 தேநீர் விக்குது, எவ்வளவு வருது? 15,000. இப்ப என்ன கதை? உன்னுடைய பொருளாதாரம் சிறுக 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 சுரண்டப்படுது. நீ என்ன பண்ண? நீ உனக்குள்ள இருக்கிற ஒரு நோய் இருக்குல்ல, இந்த சாதிக்கார எச்சு கிளாஸ் கழுவுறதா, கிளாஸ் கழுவுறதான்னு நினைச்சா அவன் கேரளா இருந்து வந்தவன், ராஜஸ்தான் இருந்து வந்தவன், எல்லாருக்குமே நீ தாழ்த்தப்பட்டவன் தான். கேரளா இருந்து வந்தவருக்கு நீ ஆல் ஆர் பாண்டிஸ், ராஜஸ்தான் நீ எல்லாரும் தாழ்த்தப்பட்டவன் தான். அவன் என்ன பண்றான்? ஒரு வெந்நீரை கொதிச்சு ஒரு இதுல கொட்டுறான், உன் குடிச்ச கிளாஸ் அதுல கோலை போடுறான், கழுவிடுறான், வித்துக்கிட்டு போயிட்டு இருக்கா. 2 பிஸ்கட்டு 4 சிகரெட் பாக்கெட்டு காசு. நீ இத கிளாஸ் எச்சு கிளாஸ் கழுவ வெட்டப்பட்ட. அரபு நாட்டுல சேக்மார்கள் கக்குசு கழுவிட்டு இருக்க. இங்க மாடாடு மேய்க்க அவமானப்பட்டாய். வெம்புழுதியில சுடுமணல்ல அரபு நாடுகள பாலைவனத்துல ஒட்டக மேய்ச்ச. இங்க தச்சு வேலை பார்க்க, கொத்தனார் வேலை பார்க்க கூச்சப்பட்டாய். இதே மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங் அந்த நாடுகளை போய் செய்யற. உனக்கு ஒரு நோய் இருக்கு. நீ கத்துக்க, என் உடன் பிறந்தானே, எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை நீ கத்துக்க. உழைப்பு என்பது உன்னதமானது என்பதை நீ உணர்ந்து கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை என்பதை ஒத்துக்கொள் என்று நமது முன்னோன் பாடியது அப்படிதான். உன் வாழ்விடத்தை விட்டு நீ வெளியேறக்கூடாது. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. பொற்கொள்ளர்கள் என்கிட்ட எங்க வேலைக்கு வட இந்திய வந்துட்டான், தச்சர்கள் எங்க வேலைக்கு வந்துட்டான். டேய், எங்க ஊர்ல வட இந்திய நாத்து நட்டுக்கிட்டு இருக்காண்டா. இங்கே வேளாண்மைக்கு, வேளாண்மை செய்யும் தொழிலுக்கு வட இந்திய வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அணுகவும்னு பதாக வச்சிருக்காண்டா. டே, பதாக வச்சிருக்கான். இந்த தேங்காய் உரிக்க வந்துட்டாப்லையா? கொஞ்ச நாள்ல உன் தோலை உரிப்பான், அப்ப என்னை தேடி வருவேன். அண்ணன் தம்பி, அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கு. டேய், நான் போதிக்கும் போது உனக்கு புரியாதுடா, பாதிக்கும் போது புரியும்டா. என்னைய தேடுவேன், என்னைய தேடுவாடே. நான் யாருன்னு பாரு, யாருன்னு பாரு, இங்க பாரு. இந்த உடன் பிறந்தவனை பாரு, நான் யாரோட ஆள்னு பாரு, இங்க பாரு. பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள். நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காப்ல. அவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பான்? பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. பாலை விற்கிற மாதிரி அவனா தண்ணியை விற்பானா? யாரு புறா கூடு மாதிரி கட்டி வாழ்வா?
யாரு விளைநிலத்தை எவனாவது விவசாய நிலத்தை கூறு போட்டு வீடு கட்ட விற்பானான்னு நினைச்சிருப்பா. பேசின ஆள் யாரு? காலஞானி தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவன் பேர நான் சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்க? இந்த சீமா எப்பவுமே எதையாவது பேசிட்டு இருப்பான். அப்படித்தான் தெரியுது. இங்க பாரு, இன்னொருத்தனை பாரு. 1947 நாடு விடுதலை அடையுது. அவன் 21 செத்து போறான். ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுங்கிறான். சுதந்திரம் அடையல, அவன் அடைஞ்சிட்டான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறான். மாநிலம் பிரிப்பான்னு அவனுக்கு தெரியாது. உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவனுக்கு தெரியுது.